7 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்புன்றதே கிடையாது சார். சமூக நலத்துறை அமைச்சருக்கு கொஞ்சமாவது பொறுப்பு வேண்டாமா சார்? பெண் காவலாளிகள் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்ட்டு ஏன் இவ்வளவு நாளா பண்ணல நான் கேட்கிறேன். இந்த பெண் மட்டும்தான் பாதிக்கப்பட்டவரா அல்லது இது போன்ற மற்ற பெண்கள் இருக்கிறார்களா? நான் என்ன கேட்கிறேன், ஞானசேகரன் விஷயத்துல நீங்க ஏன் சார் அதை பண்ணல? 4 வருஷம் 2 மாசம் பண்ணாததை இந்த 10 மாசத்தை பண்ணி கீழ்ச்சிருவாங்களா? டிஎம்கே என்னைக்கு ஆட்சிக்கு வருதோ அப்போதெல்லாம் இந்த குற்றம் அப்படிங்கறத அதிகரிக்கும். 11 மணிக்கு பதவி பிரமாணம், 11:05 நீங்க போய் மணலை அடிக்கீங்க, யாராச்சும் வந்து உங்களை தடுத்தாங்கன்னு சொன்னா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு செந்தில் பாலாஜி. இந்த ரதீஷ், ஆகாஷ் பாஸ்கரன் அவங்களுடைய காம லீலைகள் எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய நடிகைகளுடைய பேரெல்லாம் வருது. அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பாலியல் சார்களை திமுக அரசு எப்போது கண்ட்ரோல் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் ஒரு கேள்வி வச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? சார் அது வந்து ரொம்ப சீரியஸ் சமாச்சாரம் சார். இது ரொம்பவே சீரியஸ். அதாவது தாம்பரத்துல அரசு சேவை இல்லம் அப்படின்னு சொல்றோம். அரசு சேவை இல்லம், அதுல வந்து மாணவிகள் விடுதிங்க. வெளியூர்ல இருந்து நிறைய மாணவிகள்லாம் வந்து தங்குறாங்க. வெளியூர்ல இருந்து மாணவிகள் வராங்க அப்படின்னு சொன்னா கிராமங்கள்ல இருந்து கூட வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து சிட்டிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா எப்படி இந்த மாதிரி நான் தன்னை தானே பாதுகாத்துக்கிறதுங்கிற மாதிரியான சில புரிதல்கள்லாம் இல்லாம இருக்கும். 13 வயசு குழந்தை 4 நாள் தான் ஆயிருக்குது. அந்த பொண்ணுக்கு மூஞ்சியில துணியை போட்டு அமுக்கி அவளை கூட்டிட்டு வெளில போயிருக்கிறான். போனவன் கொஞ்சம் தப்பா நடந்துகிட்ட உடனே இந்த பொண்ணு கீழே இறங்கி டமால், நம்ம எங்க வந்துட்டோமே, நம்மளை வந்து தப்பா இவர் ஏதோ தப்பா நடக்க முயற்சிக்கிறாருன்னு ஒரு கூச்சல் போட்டிருக்கு. உடனே எல்லாரும் வெளில வந்துட்டாங்க. உடனே அவனும் உள்ள வந்துட்டான். அதுக்கப்புறமா மேட்ரு வந்து வேற இடத்துக்கு போகுது, போலீஸ் கேஸ் போகுது. போலீஸ்ல வந்து அவங்க எல்லாம் பாக்குறாங்க, இந்த சுற்றுப்புற சுவர் இருக்கு இல்லையா, அது ரொம்ப உயரமா இருக்கு, அதனால அது மேல இருந்து யாரும் ஏறி வந்திருக்க முடியாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா பாக்குறாங்க, காவல் போட்டிருக்கோமே, காவலாளி இருக்கும்போது யாரும் வந்திருக்க முடியாதே அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் தான் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு தோணுது, சரி இந்த காவலாளியை பிடிச்சி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. முட்டிக்கு முட்டி தட்டி உடனே அவன் ஒத்துக்கிட்டான், நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டு. அதாவது கீதா ஜீவன் சமூக நலத்துறை அமைச்சருக்கு கொஞ்சமாவது பொறுப்பு வேண்டாமா சார்? குழந்தைகள் யாரா இருந்தா என்ன சார், நம்ம நாட்டு குழந்தைகள் தானே சார். நீங்க அரசு ஆள்றீங்க, குடிமக்கள் அனைவரையும், குடிமக்களுடைய குழந்தைகள் அனைவரையுமே நம்மளுடைய குழந்தைகளாக பார்த்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணுமா வேண்டாமா சார்? இந்த சமூக நலத்துறை அமைச்சர் சொல்றாங்க, முதல்வர் முடிவெடுத்திருக்கிறார். என்னடா முடிவு அப்படின்னா, இது போன்ற பெண்கள் சேவை இல்லங்கள்ல காவலாளிகள், பெண் காவலாளிகள் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்ட்டு. ஏன் இவ்வளவு நாளா பண்ணல நான் கேட்கிறேன். ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் வேணுமா வேண்டாமா? இது பெண்கள் இல்லம், பெண்கள் இல்லத்துல வந்து பெண் காவலர்கள் மிகவும் அவசியம் அப்படிங்கிறது தெரியணுமா வேண்டாமா? ஒண்ணு, நீங்க ஆண் காவலர்களை போட்டீங்கன்னு சொன்னா அவங்களுடைய பேக்ரவுண்ட் செக்கிங் பண்ணினீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருமா வராதா? நீங்க யார் வேணாலும் காவலாளியா போட்டுருவீங்களா? என்ன ஒரு பொறுப்பற்ற ஒரு அரசு நீங்க பாருங்க சார். அதைத்தான் வந்து அண்ணாமலை பயங்கரமா கண்டிச்சிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி சொல்றாருல்ல, அந்த சார் அப்படின்னுட்டு, இந்த சாரெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ண போறீங்க நீங்க அப்படின்ட்டு. சார் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தேன் ஹரிஹரன். இந்த மேட்டர்ல அவங்க வந்து போலீஸ் என்ன சொல்லுது, இவரு இந்த பொண்ணுக்கு மட்டும்தான் இப்படி ஓகே, அவர் மேல போக்சோ போட்டாங்க, அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் அஃபென்ஸ் டு சில்ட்ரன் அந்த ஆக்ட்ல போட்டாங்க. ரொம்ப கடுமையான ஆக்ட், அது நல்ல விஷயம்தான். ஆனா இந்த பெண்ணு மட்டும்தான் பாதிக்கப்பட்டவரா அல்லது இது போன்ற மற்ற பெண்கள் இருக்கிறார்களா அப்படின்ட்டு பார்க்க போறாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஞானசேகரன் விஷயத்துல நீங்க ஏன் சார் அதை பண்ணல? இதே அரச நான் கேட்கிறேன். ஞானசேகரன் விஷயத்துல இதே போலீஸ் அருண் நான் கேட்கிறேன். அருண் என்ன பண்ணிட்டாரு, இவர் ஒருத்தர் தான், ஞானசேகரன் அந்த பெண்ணு, ஞானசேகரன் அந்த பெண், அவ்வளவுதான், வேற யாரும் கிடையாது. இவர் யாருமே இல்ல, 2வது ஆளே கிடையாது, சாரே கிடையாது, போனே கிடையாது, ஏரோப்ளைன் மோட்ல தான் பேசினாரு. என்ன சார் இதெல்லாம்? ஒரு ஞானசேகரன் இவ்வளவு வருஷமா அங்க பிரியாணி கடை நடத்திக்கிட்டு இருக்கிறான். அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னு நீங்க சொல்லுங்க. இதுவே கடைசி முறையாக இருக்கட்டும் இந்த குற்றம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது.
அந்த குழந்தை சொல்லுது. அப்போ இதுக்கு முன்னால அந்த பெண்ணுக்கே தெரிஞ்சிருக்கு, இதுக்கு முன்னால இவன் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறான் அப்படின்னுட்டு. அந்த சந்தேகத்தை தான் நாங்க வைக்கணும் அப்படிங்கிறோம். அதுக்கு கூட இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அம்மா என்ன சொல்லிச்சு, இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது, ஏன்னா கோர்ட்ல அது மாதிரிலாம் இல்ல, கோர்ட்ல அதுக்கு எந்த விதமான சாட்சியங்களும் ஆதாரங்களும் இல்ல, அப்படி இருக்கும்போது நீங்க இதை பத்தி பேசினா நீதித்துறை அவமதிப்பாயிரும் அப்படின்னாங்க. நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன ஆதாரம் கொடுத்தீங்களோ அந்த அடிப்படையில தான் அவங்க வந்து இது கொடுத்துருக்காங்க, தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ஆதாரம், அதாவது இந்த ஆதாரங்களும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா கட்சிக்கார மாட்டிக்குவான், உள்ளூர்ல இருக்கிற பிரபலங்கள் மாட்டிக்குவாங்க, அதிகாரிகள் மாட்டிக்குவாங்க, பல்கலைக்கழகத்தில் இருக்கிற சில தலைகள் கூட மாட்டிக்கும். அவங்க எல்லாரும் தான் அந்த சார்கள். ஒரு சார் ரெண்டு சார் இல்ல சார், பல சார்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் தப்பிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த விஷயத்துல ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப கிளியரா கேட்டிருக்கிறாரு, இவன் இந்த பொண்ணு ஒருத்தி தானா அல்லது இது மாதிரி நிறைய பண்ணிருக்கிறானா இவன், அந்த பையன், அந்த ஆளு, அந்த மேத்யூங்கிற அந்த ஆளு ஏதாவது மற்ற பெண்களுக்கும் பாலியல் கொடுமை செஞ்சிருக்கிறானா அப்படின்னு பாக்குறதுக்காக அவங்க இது பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். வாட் எவர் இட் இஸ், தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அண்ணாமலை சொன்ன மாதிரி தனியாக வயதானவர்கள் தனியாக இருக்கும் வீடுகளில் உள்ளே புகுந்து அவர்களை கொன்று நகை நட்டுகளை எடுத்துக்கொண்டு ஓடி போகிறார்கள். இது வந்து கொங்கு நாட்டுல எக்கச்சக்கமா நடந்துகிட்டு இருக்கு, கண்டினியூஸா தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. கொங்குல, அதே கொங்கு பகுதியில் தான் நீங்க பாத்தீங்க, 70 வயசு லேடி ஒருத்தி வீட்டுக்கே போக மாட்டான், கோவிலே உட்காந்துருப்பேன். என்ன காரணம்னு கேட்டேன்னா, அவன் வர்றான், என்ன ரொம்ப தொந்தரவு பண்றான் அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லிச்சு. அதுக்கப்புறமா அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி 7 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் சார் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்புன்றதே கிடையாது சார். இது ஆனா அன்பார்ச்சுனேட்லி கீதா ஜீவன் மாதிரி ஒரு மினிஸ்டர் நீங்க ஒருத்தர் நீங்க மினிஸ்டரா போட்டீங்கன்னு சொன்னா நேச்சுரலி உங்களுக்கு வந்து இதுக்கு விடை கிடைக்காது. ரெண்டாவது, டிஎம்கே, அதாவது முதல் குடும்பம், அந்த முதல் குடும்பத்தினுடைய பின்னணியே வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா குற்றம் செய்பவர்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்காது. இவங்க சொல்றாங்கல்ல, நாங்க உடனே 5 மாசத்துலயே ஞானசேகரனுக்கு இது தண்டனை வழங்குற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. இது உங்களுடைய பெருமை கிடையாது, இது வந்து பாரதிய நியாய சம்ஹிதா அப்படிங்கிற அந்த புதிய குற்றவியல் சட்டத்தினால ஏற்பட்ட ஒரு தீர்ப்பு. இதுக்கும் டிஎம்கேக்கும் சம்பந்தம் கிடையாது. டிஎம்கே காரணம் தான் என்ன பண்ணிருப்பான் தெரியுமா, இது 25 வருஷம் இழுத்துக்கிட்டு அந்த 25 வருஷத்துல ஞானசேகரனே தப்பிச்சுட்டு வெளில வந்திருப்பாரு. அந்த அளவுக்கு அவங்க பண்ணிருப்பாங்க. தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த பாலியல் வன்புறுத்தல்களை திமுக அரசு தடுக்க ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு? நீங்க ரொம்ப பாருங்க, ஐயோ உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கியா. ஏன்னா நீங்க ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சுட்டு இருக்கீங்க இந்த அரசு மேல. 4 வருஷம் பண்ணாதது, 4 வருஷம் 2 மாசம் பண்ணாததை இந்த 10 மாசத்தை பண்ணி கீழ்ச்சிருவாங்களா சார்? நான் சொல்றேன் உங்களுக்கு, டிஎம்கே என்னைக்கு ஆட்சிக்கு வருதோ அப்போதெல்லாம் இந்த குற்றம் அப்படிங்கறத அதிகரிக்கும். காவல்துறை எதுக்கு இருக்கு? காவல்துறை வந்து குற்றவாளிகளை பிடிப்பதற்காக இல்ல சார், குற்றம் தடுப்பதற்காகத்தான் காவல்துறை இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து இந்த காவல்துறை மேல எந்த பயமும் எந்த குற்றவாளிக்கும் கிடையாது. அது எப்போதுலேருந்து ஆரம்பிச்சதுன்னு நான் சொல்றேன். 2021 மே மாசம் 7ஆம் தேதி இவங்க வந்து 11 மணிக்கு பதவி பிரமாணம் எடுக்கிறாங்க. அதுக்கு கொஞ்ச நேரம் முன்னால அவர் சொல்றாரு, செந்தில் பாலாஜி, 11 மணிக்கு பதவி பிரமாணம், 11:05க்கு நீங்க போய் மணலை அடிக்கீங்க, யாராச்சும் வந்து உங்களை தடுத்தாங்கன்னு சொன்னா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து சொல்றாருன்னா அவர் என்ன பண்ணிருக்கணும், முதலமைச்சர் உடனே அந்த லிஸ்ட்ல இருந்து டிலீட் பண்ணிருக்கணும். இவன் வந்து அமைச்சர் ஆகிறதுக்கு லாயக்கு இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும். அதை பண்ணினாரா? பண்ணல. இந்த மாதிரி சொல்லும் ஒரு அமைச்சர் அங்கே உட்கார்ந்து இருக்கும் போது எந்த காவல் அதிகாரி எந்த குற்றவாளியை போய் பிடிப்பார்? எனக்கும் நம்பிக்கை கிடையாது. இன்னும் 10 மாசத்துல இதை விட மோசமா தான் போகுமே தவிர, ஏன்னா தெய்வ செயலை நீங்க வந்து சஸ்பெண்ட் தான் பண்ணினீங்களே தவிர அவரை வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீங்க நீக்கினீங்களா? கிடையவே கிடையாது. ஏன்னா டிஎம்கேலயே நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்க இந்த ரதீஷ், ஆகாஷ் பாஸ்கரன் அவங்களுடைய இந்த காம லீலைகள் எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய நடிகைகளுடைய பேரெல்லாம் வருது. அவங்களெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு ரிசார்ட்ல போய் கூப்பிடுறாங்களாம், 35 லட்சம் 40 லட்சம் கொடுக்குறாங்களாம் அவங்களுக்கு.
ஒரு ஒரு வேலைக்கு இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிற முதல் குடும்பம் இந்த தமிழ்நாட்டை ஆளும் பொழுது அவர்களிடமிருந்து நீங்க என்ன சார் எதிர்பார்க்க முடியும்? ஐ எம் வெரி சாரி ஹரிஹரன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.